ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. தப்பாக எடுத்துக்கணும் மக்களே. ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். எனக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் அதுவும் திருப்பூரில் இல்லைங்க, கோயம்புத்தூர் போயிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால தான் வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியல. அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே வீடு எடுத்து அங்கேயே எல்லோரும் இருந்து இப்போ அல்லாஹ் குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே திருப்பூர் வந்துடுவோம். இருந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய ஷெட்யூல்ஸ், நிறையா டெலிவரி செக்மெண்ட் நிறைய இருந்தனால ஒவ்வொரு ஊருக்கு போக வேண்டியது இருந்தனால சுத்தமாக என்னால் வீடியோ பண்ணவே முடியல. உனக்கு எங்கடா அங்கே வேலை, நீ ஏன் வீடியோ போட வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். நான் கூட ஒரு யாராவது இருந்தே ஆகணும், இருக்கிறாங்க எல்லோரும். இருந்தாலும் நம்ம இருக்கிற மாதிரி வராதுங்கிறனால ஒரு வாரமாக கூட தான் இருக்கேன். எது தப்பாக எடுத்துக்க வேணாம். புதன் வியாழன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறைய செக்மெண்ட் கிட்டத்தட்ட 1400க்கு மேலே கார்கள் இப்போ நம்மகிட்ட லைவில் இருக்குங்க. எல்லா செக்மெண்ட்லேயுமே இனோவாவில் கிட்டத்தட்ட 16 இனோவா மட்டுமே சிங்கிள் ஓனரில் 16 வண்டிக்கு மேலே லைவில் இருக்குது. கிறிஸ்டா மட்டுமே 90 வண்டிக்கு மேலே இப்போ லைவில் இருக்குங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டியை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டியை பாருங்கள். அட்வான்ஸ் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீன்னு சொல்கிறேன் அதிலிருந்து ஒரு 2 நாள் 3 நாளில் போய் செட்டில்மெண்ட் பண்ணி வண்டி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு. இப்போ நல்லா இருக்காங்க. அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ளசண்ட்டுமே ஒன்றா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக என் காரு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்திருந்தேங்க. 13 வருஷம்னு நினைக்கிறேன், 12 வருஷம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டி எடுத்திருந்தோம், ஒரு ஸ்விஃப்ட். அது பார்த்திங்கன்னா நம்ம அப்போ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட அது 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த காரை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் தான் வைக்கலைங்களா, அதனால் அண்ணன் கீழே கொடுத்துட்டேன். நீ ஏன் பார்த்துக்கோண்ணா, நீ ஏன் வச்சுக்கோனான்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் நீங்கள் பாப்பா பிறந்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி கேஸ் முடிய போது, நீ உன் காரை எடுத்துக்கிறன்னா எடுத்துக்கோ. அப்போ நான் ஒரு 50,000க்குள்ளே தான் கொடுத்துட்டேன். வச்சுக்க பரவாயில்ல, விட்டுருந்தா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ அந்த அண்ணன் சும்மாவே எடுத்துக்க அப்படிங்கிறது. இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து வண்டியை வாங்கலான் இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமான்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஆசைப்பட்டு வாங்கின முதல் காரை தான். எப்போ போனாலும் ரோட்டில் போனாலும் பார்ப்பேன். அந்த வண்டி ரோட்டில் போயிட்டே இருக்குங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே, அதுக்கும் ரெடி காசு கொடுத்து எடுத்தாங்க. அப்போவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதெல்லாம் இப்போ நினச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை, வீடியோ எடுக்கணும்னு ஆசை. எங்கேங்க நடக்கிறதே கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க பார்க்கிங்லாம். அதனால் அங்கேருந்து அங்கே போகிறது ஒன்றுமே முடியலைங்க. அங்கே இங்கேன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் மட்டுமே ஒரு 40 எச்சாவே நடந்திருப்பேன். 200 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்பேன். அந்தளவுக்கு நடந்திருக்கேன். 2வது நிறைய பேர்த்துடைய டவுட் என்னென்னா, நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டா நீங்களே டெலிவரி கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு நிறைய டெலிவரி போயிருக்குங்க. ஏங்க இந்த வாரத்தில் மட்டுமே நான் கூட இருந்திருக்கேங்க. எல்லா நாளுமே எல்லாத்துக்குமே டெலிவரி இருந்திருக்கேன். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்க முடியல. ஒரு ஃபோட்டோஸ்லாம் நான் டெலிவரி கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுற வீடியோவில் பாருங்கள். இருந்தாலும் அந்த டைமிங்கே இல்லைங்க, கரெக்டாக போகிறது. ஆனால் இந்த மாதிரினா ஓகேண்ணா செட்டில்மெண்ட்லாம் பார்த்துங்கன்னா புக்கெல்லாம் செக் பண்ணிக்கிங்கன்ட்டு கையில் பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம வண்டி செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுறதுங்க. அங்கேயே நிற்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட ஒரு 3 நாள் ப்ளஸ்ஸாக ரிவ்யூவே கேட்கணும், எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு. நேற்று திருப்பூரில் ஒரு கிட்டு கொடுத்தோம். இன்றைக்கி திருப்பூருக்கு வந்திருக்கிறதே நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி திருப்பூரில் வந்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ்கிராஸ் டெலிவரிங்க. இன்றைக்கி 2017 மாடல் எஸ்கிராஸ் டெலிவரி. இன்றைக்கி நல்லா அருமையான கஸ்டமர். ரொம்ப தூரத்துலேருந்து தாராபுரம் எங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க. அது போன வாரத்துக்கு முன்னாவும் வந்திருந்தாங்க. அவங்க ஆடி A6 எடுக்க வந்திருந்தாங்க. நான் தான் சொல்லி வேணாங்க, ரொம்ப அதிக பட்ஜெட் ஆயிரும், 2வது மெயின்டெனன்ஸ்லாம் ஓவராக இருக்கும், அதனால் நமக்கு என்ன அளவோ நீங்கள் உங்களுக்கு உண்டான அளவை பார்த்து நீட்டாக எடுங்க அப்படின்ட்டு எஸ்கிராஸ் சொல்லியிருந்த சஜெஷனு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓட்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துருக்கேங்க. 6,35,000 6,45,000 லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். 6,35,000 தான் வண்டி கொடுத்துருக்கோம். வண்டி கொடுத்து 10 ரூபா கையிலேயே கொடுக்குறோம். அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரீ புக்கிங் தாராளமாக பண்ணுங்கள், பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த வண்டி எந்த ஊரில் இருந்து எனக்கு இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது
எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்கள் டீம்லேருந்து பசங்க வருவாங்க, A to Z எல்லாமே செக் பண்ணிடுவாங்க, ஸ்கேனிங்லேருந்து எல்லாமே. நான் திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்கள், தமிழ்நாடு பூரா நீங்கள் எங்கே கூப்பிட்டிங்கனாலுமே நாங்கள் அந்த இடத்துல இருப்போம். உங்களுடைய வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, லாஸ்ட் சர்வீஸ் ரெக்கார்டு எப்படி, இன்ஜின் எப்படி இருக்குது, டயர் பாயிண்ட் எப்படி இருக்குது, எதுவுமே டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே ஃபர்தராக நாங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குற வண்டியை விட நாங்கள் பார்க்குற வண்டியும் மீறி நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு இந்த வண்டி நல்லா இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கனாலுமே அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இப்போ ஃபர்தராக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் 8000லேருந்து 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த வேலையை பண்ணுறது இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டும் இருக்கோம், நிறைய பேத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்கேனிங்லேருந்து எல்லாமே பண்ணிடுவோம். ஃப்ளக் எப்படி இருக்குன்னு முதற்கொண்டு நம்ம வண்டியில் சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு ப்ராப்பரான டீம்ஸ் நம்மகிட்ட இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி. ஃபர்தராக இப்போ செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கவங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு அந்த பக்கம் ஒரு 400-500 மீட்டரில் ஒரு வந்திருக்கு, லேண்ட் வந்திருக்கு. நாங்கள் அதை பேசிகிட்ருக்கோம். சப்போஸ் நடந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும். நானும் ஓப்பனிங் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சொல்லுவாங்கள்லங்க, சொல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன தடங்கள் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் ஃப்ரீயாக விட்டுட்டோம். இப்போ அகைன் அந்த லேண்ட் நமக்கே கொடுக்குறத மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க, பேசியிருக்கோம். பார்ப்போங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பராக பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற வண்டிகள் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சா சொல்லலை. எல்லோரும் 7 லட்சம் சொல்லி வாங்க 6 லட்சத்துக்கு கொடுக்குறேன், 3 லட்சத்து வண்டி இல்லை, 2 லட்சம் வண்டி இல்லை, 1 லட்சம் வண்டி இல்லை, 80,000 தான் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. அந்த வண்டியில் ஒன்றுமே இருக்காது. எடுத்து கவலைப்படுறவங்களும் கஷ்டப்படுறவங்களும் நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இனோவா கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் கஸ்டமருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் கிலோமீட்டர் அந்த வண்டி ஓடி இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்க? 85,000 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 120 தான் ஓடி இருக்குது அப்படின்ட்டு. வண்டி ஃபுல்லாகவே வேலை செஞ்சுருக்காங்க. வண்டி ஃபுல்லாக A to Z அந்த வண்டியில் வேலை. 3,50,000 ரூபாய்க்கு அந்த வண்டியில் இது மட்டும் கிளைம் ஆகிருக்கு. இது ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டுமே கிளைம் ஆகிருக்கு அவுட்ரு பாடியில். அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரிங்க சார் எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார், ஆனால் 10 வருஷமாக வண்டி வேலையே வைக்கலைங்க சார்னு சொன்னார். எல்லாம் செலவு பண்ணி வச்சுருக்கனால வேலை இல்லை. ஆனால் கிளைம் ஆகிருக்கிறது தெரிஞ்சு தானே நம்ம வாங்கணும். நம்ம கிளைம் ஆகிருக்கனாலே ஒரு நல்ல ரேட்டு கம்மியாக கேட்டு வாங்கலாம், தப்பு இல்லை. ஃப்ளட்டு வண்டி மட்டும்தான் நம்ம வாங்கக்கூடாது தவிர இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னா ஃப்ரண்டேஜ் அடிப்பட்ட வண்டி வாங்கக்கூடாது. மற்றபடி அங்கே இங்கே டோரு, சைட் டோரு, பேக் டோரு, கிளாஸ் அதெல்லாம் போனதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா புதுசாக போட போகிறாங்க, பழசு போட்டால் தான் நமக்கு பிரச்சனை. அடிப்படாத வண்டிகள் இருந்தால் நம்ம தாராளமாக வாங்கலாம். இவரும் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க அடிப்படாத வண்டி. நானும் அந்த வண்டி நேரில் பார்த்தா தான் எனக்கு தெரியும் அடிபட்டிருக்கலாம் பல்லையான. ஏன்னா நான் சர்வீஸ் ரெக்கார்டு எடுக்கும்போதே கஸ்டமர் ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னாங்க. நான் அதை செக் பண்ணாமலே இந்த வாரம் திங்கக்கிழமை வர்றாங்க. அந்த வண்டி கொடுத்துட்டு இனோவா கிறிஸ்டா எடுக்கிறாங்க. நம்மகிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அதனால் நம்மகிட்ட எப்போவுமே நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலேருந்து வந்தாலும் சரி, 10 ரூபாலேருந்து 20 ரூபா தான் கம்மியாக கிடைக்கும். நான் 1 லட்ச ரூபா கம்மியாக, 50,000 ரூபா கம்மியாக அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணதே கிடையாது. நாங்கள் வச்சு வியாபாரமும் பண்ண மாட்டோங்க. அதனால் தயவு செய்து இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க. போன வாரம் முந்தானத்துன்னு தான் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ராணிப்பேட்டையிலேருந்து கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தமாகி போச்சு. 2018 போலிடுவோங்க, ஜெட்டலக்ஸ் டாப் மாடல், ஒரே ஓனர், திருப்பூர் நம்பர் 117 பக்கா கம்பெனி ரெக்கார்டு. ஃபொலேரோ இன்றைக்கி ரெக்கார்டான வண்டிகள் இருக்கிறது ரொம்ப கம்மி. எங்கள்கிட்ட இல்லை, எல்லாத்துட்டையுமே இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எங்களை விட தெளிவாகவே நிறைய பேர் வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. எங்கள்கிட்ட இருக்கிறது தெளிவாக இருக்குது, பக்கா ரெக்கார்டு. 5 டயர் 80%. வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வண்டி ஒயிட்டுங்க, ப்ளஸ்ஸு எல்லாமே ப்ளஸ். அந்த வண்டி இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. 8,50,000 ரூபா சொல்லியிருந்தோம். ஏன்னா வண்டி மார்க்கெட்டில் அவ்வளோ போயிட்டு இருக்குங்க, நம்ம வச்சு விற்கல, கிளைண்ட்ஸே கேட்குறாங்க. இப்போது 2022 நம்மகிட்ட வெறும் 890 தான், 890 தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இப்போது அந்த ஃபொலேரோ பார்த்தீங்கன்னா 850 கேட்குறாங்க. 2022 என்கிட்ட 890 வண்டி இருக்குது, ஆனால் அது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2018 மட்டும் 6 வண்டி வச்சுருந்தோம், 6 வண்டியில் 5 வண்டியுமே சோல்ட் அவுட். இப்போ ஒரு வண்டி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது, அந்த TN 39. அதுவும் பார்த்துட்டு போனாங்க. அவங்க கேட்டாங்க, எனக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. எங்கேருந்து எங்கேயும் வித்தியாசம்.
நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி நடக்காதுங்க சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் ரிட்டன் அவங்களே கூப்பிட்டு சார் எனக்கு ரவுண்டாக 8 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், 8,15,000 எங்களுக்கு ஆஃபீஸ் கமிஷன் நீங்கள் கொடுக்க வேணாம், 8,15,000 வண்டி எடுத்துக்கோங்க சார்னு சொல்லிட்டோம். இருந்தால் அவங்க ஒத்துக்கல, மறுபடியும் ரிட்டன் போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இந்த மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் இருந்து வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, 5,000 10,000 பார்க்காதீங்க. ஏன்னா அந்த வண்டியில் வாட்டர் வாஷ்லேருந்து ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெடி டு ரைடு. ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த 5,000 10,000 ஏன் பார்க்குறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இனிமேல் அதை மட்டும் எனக்காக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மகிட்ட ரேட்டு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் அந்த விலையை வச்சு விற்கிறது, எச்சா சொல்லி விற்கிறது, அந்த வேலையே இருக்காதுங்க. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நம்மகிட்ட நம்மளை நம்பி வாங்க. எப்போவுமே தெளிவான வண்டிகள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, நிறைய பேர்த்தோடைய இப்போ ரூமர்ஸ் போயிட்டுருக்குங்க இந்த ஃபேஸ்புக்கில். இதெல்லாம் பார்த்தா நேற்று நான் ஃப்ரீயாக இருக்கேன்லாம் 5 நாளாக ஃபேஸ்புக் தான் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா என்ஓசி இல்லாமல் புக்கெல்லாம் இப்போ கையெழுத்து வாங்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு யாரும் சொல்ல விரும்பல. ஏதோ தான் தான் காரை பற்றின ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் தான் பெரிய இது மாதிரி நிறைய பேர் வீடியோஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரை ரிவ்யூ பண்ணுறவங்க, காரை பற்றின எந்த ஜென்ரல் நாலேஜுமே உங்களுக்கு கிடையாது. ஒரு சில பேர்லாம் கார் ஆரம்பத்தில் டீலராக இருந்தவங்க தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கவங்களாம். ஒரு சில பேர்லாம் கார் ஆரம்பத்தில் டீலர், அவங்களாம் வாங்கி விற்றுட்டு இருந்தவங்க தான் அவங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீலர்ஸையே குறை சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, என்ஓசி இல்லாத வண்டிகள் நம்ம விற்க போகிறதே கிடையாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேங்க் ஃபைனான்ஸ் இருக்குன்னா அந்த வண்டிக்கு ஹெச்பி கேன்சல் பண்ணாமல் நம்ம கொடுக்க போகிறதும் கிடையாது. அது என்ஓசி வரக்கு ஒரு 10 நாள் ஆகும். அப்படின்னாலே நம்ம 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா பணம் பிடிச்சி வச்சுக்குவோம். பிடிச்சி வச்சுட்டு தான் மீதி பணத்தை கொடுத்து தான் வண்டி வாங்குவோம். மீதி இப்போ கொடுக்குறோங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வண்டி கொடுக்குறோம். ரெனால் டிக்கெட்டு 2021 மாடலுங்க. அந்த வண்டி கொடுக்குறோம். அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுக்குறோம். செட்டில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 350 தான் கொடுக்குறோம். 50,000 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுக்குறோம். என்ஓசியை நீங்கள் 10 நாள் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் மீதி பேமெண்ட்டு கொடுக்குறேங்க சார் அப்படின்ட்டு தான் வாங்குகிறோம். அது எப்படிங்க நம்ம பண்ணாமல் விட்டுருவோமாங்க? நீங்கள் பார்த்து வாங்குறப்போ அந்த வேலைகளெல்லாம் கரெக்டாக பாருங்கள். அதான் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, 5 10 5,000 10,000 சேர்த்தி போனாலும் எக்ஸ்பர்ட் அந்த துறையில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. ஜென்ரல் நாலேஜாக கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை. எதுவுமே நீங்கள் தப்பு இல்லை. நீங்கள் 1000 கேள்விகள் கேட்டாலும் சடையாமல் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதனால் தயவு செய்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குறை, என்ன டவுட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் இந்த என்ஓசி அதெல்லாம் கூப்பிட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, ஏமாத்திடுறாங்க, பிடிச்சிட்றாங்க, வண்டி அடிபட்ட வண்டி தான் கொடுக்குறாங்க, ஆக்சிடெண்ட்டான வண்டி தான் விற்கிறாங்க அப்படிங்கிற நம்மளே சொல்லலை. முதல் விஷயம், நம்மளை பர்டிகுலராக சொல்லலை, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏங்க அவங்களும் ஒரு தொழில் செய்கிறாங்க, நீங்களும் அந்த தொழிலிருந்து தான் வந்தீங்க. இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு வருமானம் வரனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். இதுக்கும் இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதையும் கேட்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு, ஐயோ செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்க போயிருந்தேன், என்னுடைய கண்ணை திறந்துட்டீங்க அப்படி இப்படின்னு. அவங்க வாங்குறதே 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஏங்க 10 லட்ச ரூபா வண்டி கொடுத்துருக்கோங்க. 10 லட்ச ரூபா வண்டி கொடுக்குறோம், செவ்வாய்க்கிழமை ஒரு வண்டி கொடுக்குறோம், புதன்கிழமை ஒரு வண்டி போகுது. அது எப்படிங்க ஒரு குறையில்லாமல் எங்கள் 35 லட்ச ரூபாய்க்கு வண்டி கொடுத்துருக்கோம், 50 லட்ச ரூபாய்க்கு வண்டி கொடுத்துருக்கோம், செகண்ட்ஸ் வண்டியே கொடுத்துருக்கோம். புதுசு எடுத்து கொடுக்கலைங்க, செகண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்குலாம் தெரிலங்க. ஏன்னா என்னென்னா வியூஸ்க்காகவும் இதுக்காகவும் நான் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டேங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ப்ராப்பராக ப்ரொசீஜராக இல்லாட்டி, புக்கு எங்கள்கிட்ட கரண்ட்டில் இல்லாட்டி அந்த வண்டி வியாபாரத்துக்கே கொண்டு வர மாட்டோம். இன்னும் புக்கு கரெக்டாக ப்ராப்பராக இல்லாத வண்டி எங்கள்கிட்ட 60 வண்டி நிற்கிது. அந்த வண்டி இப்போ வரைக்கும் ஒரு ஆட் கூட நான் போடல. எப்போ அவங்க கஸ்டமர் கொண்டு வந்து புக்கு கொடுக்குறாங்களோ கண்ணால் நான் எப்போ பார்க்குறேனோ, ஏன்னா எல்லாம் வெளியூர் கஸ்டமர்ஸு, நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தரணுமோ, அவங்கள்ட்ட தான் இருக்குதாமா. ஏன்னா வீடெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபாரின் கஸ்டமர்ஸ் தாங்க. ரெண்டாவது நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, ஃபாரின் நம்பர்ஸ் தயவு செய்து அதை வெளிநாட்டிலேருந்து பண்ணுறவங்க கால் பண்ணுறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறவங்க மட்டும், மற்றபடி லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் நார்மல் கால் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ஃபோன் எடுத்துருவேன். என்கிட்ட ஒரே நம்பர் தான் இருக்குது. அந்த நம்பர் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் எங்கேஜில் இருக்காது, எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். சப்போஸ் நான் எடுக்கலாட்டி ஆஃபீஸ்க்கு கால் ஃபார்வர்ட் ஆகும், அவங்க உங்களுக்கு அட்டன் பண்ணி ஃபர்தராக சொல்லிடுவாங்க. நான் அப்படியே அட்டன் பண்ணல, ஒரு மணி நேரம் கழிச்சு நானே ரிட்டன் கூப்பிட்டுருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி தயவு செய்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் என்னால் பார்க்கவே முடியாது. 2400 மெசேஜ் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அதில் காமிக்கிற மாதிரி வீடியோவில் மென்ஷன் பண்ணுற மாதிரிங்க. 20,400 மெசேஜ் இருக்குது. யாருக்கு எப்போ மெசேஜ் பண்ணி நான் எப்போ முடிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். 2 நாளாக வாட்ஸ்அப் கரெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி பைத்தியமே ஆயிடுச்சுங்க. மறுபடியும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸை நிறைய
பர்சனல் கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் எடுக்கிறதுக்குள்ள ஐயோ போதும் ஆயிடுச்சு. அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நிறைய பேர் ஃபுல் லோன் கேட்குறீங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாங்க. முழு லோன் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, ஒன்று அக்கௌண்ட் சேலரி கொண்டு வாங்க, இல்லை வீடு சொந்த வீடு இருந்தால் கொண்டு வாங்க, ப்ராப்பராக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வட்டியும் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பேங்க் எப்படி சைடு பண்ணுவாங்கன்ட்டு எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணி கொடுத்துருக்கோம். புக்கு ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ டஸ்டர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு வண்டி எடுத்துகிட்டு போய். இப்போ டஸ்டர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. நான் ஃபோன் பண்ணி முதல்ல அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் கொரியரே பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே என் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். அதனால் டோன்ட் வரி, என்ன ஆனாலும் கூப்பிடுங்க. தயவுசெய்து புக்கு அதே மாதிரி தான் புக்கில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. அந்த சிப்பை மாற்றிடுறாங்க, அதை மாற்றிடுறாங்க, இதை மாற்றிடுறாங்கன்னு. அதனால் புக்கெல்லாம் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி தான் கூப்பிடுங்க, நாங்கள் ஃபர்தராக எப்படி உங்களுக்கு நான் சொல்லணுமோ அதெல்லாம் நீட்டாக சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா பண்ணிருக்காங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபோன் பண்ணி எங்கே ஒன்றும் வரல, அது இருக்கா இது இருக்கா. நான் எல்லாத்துக்குமே ஃபர்தராக என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. 2-3 கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவே நடந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சார் நான் அப்புறம் கூப்பிட்றேங்க சார், அவங்க அதை புரிஞ்சுக்கல சார், எனக்கு இப்போவே வண்டி வேணும், நீங்கள் வாங்க சார்ங்கிறாங்க. அது எப்படிங்க, நான் டெலிவரி என் ஒய்ஃப் டெலிவரி பார்க்குறதா இல்லை நான் ஃபர்தராக அங்கே வந்து நிற்கிறதா, இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவ்வளோதான், புதன்கிழமைக்குள்ளே நான் வந்துடுவேன், நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். புதன்கிழமைக்குள்ளே வந்தவொடனே எல்லா வேலையும் செஞ்சிடலாங்க. ஸ்பீடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரீ புக்கிங் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வண்டி அந்த வண்டி வேணும்னா தாராளமாக ஃப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வாரத்துக்குள்ளேயே வண்டி எடுத்து கொடுத்துடலாம். வியாழன் வெள்ளிக்குள்ளேயே உங்களுக்கு வண்டி வந்துடும். ஏன்னா அவ்வளோ கார் ஷெட்யூலில் நிற்கிது, கிட்டத்தட்ட 1400 கார் நிற்கிது. உங்களுக்கு ஃப்ரீ புக்கிங் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். வந்த உடனே உங்களுக்கு ஒரு 5 காரோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம உடனே அட்வான்ஸ் பண்ணலாம். நீங்கள் செட்டில்மெண்ட் அப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி வண்டியை எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். 2வது, எங்கள்கிட்ட பணம் போடுறதுக்கு நீங்கள் எப்போவுமே பயந்துக்க வேணாம். உங்கள் காசு எங்கள் காசு மாதிரி. நீங்கள் எப்போ வண்டி பிடிக்கலைனாலுமே வண்டி ரிட்டன் கையில் காசு கொடுத்துருவோம். 2வது, வண்டி பிடிச்சி ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் வண்டி நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி எனக்கு சின்ன எமர்ஜென்சி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர்னா ஒரு 5-6 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வரைக்கும் நம்மகிட்ட எல்லாம் புக்கிங் ஆனால் வண்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம். யார் ரிட்டன் காசு கிட்டலாம் நான் பார்த்தது கிடையாது, பண்ணதும் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு எங்களுக்கு 1 வாரம் டைம் ஆகுங்க. ஏன்னா வேறு ஒருத்தங்க அந்த வண்டி பார்த்துட்டு போயிருப்பாங்க, உங்களுக்காக நிப்பாட்டி இருந்தோம். அதுலேயுமே ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் நாங்கள் பிடிச்சிட்டு தான் அட்வான்ஸ் மிச்ச பேமெண்ட் நாங்கள் போட்டுவிடுவோம். அதுவும் நான் உங்கள்கிட்ட ஃபர்தராக தாழ்மையாக சொல்லிக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. எது தெரியலனாலும் தயவு செய்து கால் பண்ணுங்கள். வண்டி எடுக்கும் போதும் கார் எடுக்கும் போதும் ஃபர்தராக லாஸ்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீடட் இருக்கும், அவங்களாம் 1 லேக் மேலே ஓட்டியிருப்பாங்க. மற்றபடி 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டாலே 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டாலே தயவுசெய்து லாஸ்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாத வண்டிகள் எடுக்க வேண்டாம். ஃபர்தராக அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, வெளியே லோக்கலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக எடுங்க. இன்ஜின் நமக்கு நல்லா இருக்கணும், சஸ்பென்சர் நல்லா இருக்கணும், அடிபட்டு இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது, புக்கு நமக்கு கிளியராக இருக்கணும். புக்கில் எந்த குளறுபடியும் வந்துடக்கூடாது. நாளைக்கு நம்ம விற்கும் போதும் எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி ப்ராப்பராக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களை நம்பி வாங்க, எங்கள் கூட இருங்க. நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி நீங்கள் இதுக்குன்னு எதுக்கும் டென்ஷன் ஆக வேணாம். இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்களே டெக்கர்ஸ், இந்த கிட்டத்தட்ட அந்த கேண்டீன்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குவோம். எல்லாத்துக்கும் எல்லோரும் வயிறு நிறைஞ்சு போகிற மாதிரி தான் உங்கள் மனசு நிறைஞ்சு வண்டி கரெக்டாக கையில் கொடுத்துட்ருக்கோம். நேற்று கொடுத்த கிஃப்ட் கஸ்டமருக்குலாம் வெறும் 13,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க, ஒயிட் கலர் சென்னை நம்பரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு பார்த்திங்கன்னா 2,31,000 லோன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா, காசை தாண்டி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து திருப்பூர் ப்ரொமோட்டர்ஸ் லேண்டு சேல்ஸ்க்கு இப்போ தான் ஃபர்தராக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். வீடெல்லாம் நிறையா வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறோம். நிறையா ஆர்கிடெக்ட் பில்டர்ஸும் எங்கள்கிட்ட நிறையா இருக்காங்க. திருப்பூர் சரௌண்டிங்கில் நிலம், வீடு, காடு, தோட்டம் வாங்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். திருப்பூர் சரௌண்டிங்லேயும் இல்லை, திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல்லையும் எங்களுக்கு ரெசார்ட்ஸ் நிறையா சேல்ஸில் லைவில் இருக்குது. நீங்கள் ரெசார்ட்ஸ் வேணால் எனக்கு லேண்டாக வேணும், நானே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன்னாலுமே கிட்டத்தட்ட 700 ஏக்கர் இருக்குது சேல்ஸ்க்கு மட்டும். நீங்கள் எப்போ கூப்பிட்டிங்கனாலும் லேண்டு தரேன், அருவியோடவே லேண்டு தரேன். அந்தளவுக்கு சூப்பரான லேண்ட்ஸ் நிறையா இருக்குது. கால் பண்ணுங்கள். இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். லாபம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் உங்களை நாங்கள் இன்வெஸ்டர்ஸாக எடுத்துக்கிறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது.
எங்களுக்கு. நான் அதையுமே உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணலாம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து முன்னேறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். எல்லோரும் வேண்டிக்கோங்க பாப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பா ஃபோட்டோ, பாப்பா வீடியோ நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக லாஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாத்துலேயுமே எல்லாமே அப்படி என்ன சொல்கிறதுன்னா, கடவுள் எல்லாமே எடுத்துட்டார் ஆரம்பத்தில். இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு. கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. அதே மாதிரி தான் மனசுற்றாதீங்க. இன்றைக்கி வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கலாம். நாளைக்கு ரொம்ப லேசாயிருங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். கடந்து போங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையும் உங்களுக்கான வெளிச்சமும் மிகப்பெரிய லெவலில் இருக்குதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. மனம் தளராதிங்க. வண்டி எடுக்கிறவங்க தயவு செய்து கால் பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியே போய் ஏமாறாதீங்க. 5 லட்சம் 10 லட்சம் சொல்லிவிட்டு வாங்க 3 லட்சம் கம்மியாக தரேன், 4 லட்சம் கம்மியாக தரேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன், அது ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு. தயவு செய்து சொல்கிறேன், விலை சொல்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்கனாலே அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நஷ்டத்தில் தான் போய் முடியும். நம்ம ஒரு சில வண்டிக்கு விலை சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுங்க. டீலர் ரேட்டு நம்ம அதை வீடியோவில் சொல்லிட்டோம்னா பார்த்துக்கோங்க. டீலர் சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டி நான் வீடியோவில் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு வியாபாரம் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? நம்ம கன்சியூமரையும் நம்பி இருக்கோம், டீலர்ஸையும் நம்பி இருக்கோம். எனக்கு 90% கன்சியூமர்ஸ்னால் 10% டீலர்ஸ் இருக்காங்க. எனக்கு 10% அந்த வண்டி போகுதுன்னா டீலர்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு சில இதெல்லாம் நான் வீடியோவில் ரேட் சொல்லலை. மற்றபடி அதில் வந்து நான் மறைச்சி வச்சு விற்கணும், எச்சா வச்சு விற்கணும், அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ₹1 கூட இப்போ எச்சா வச்சு நம்ம வியாபாரம் பண்ணதே இல்லைங்க. நமக்கு தேவை கமிஷன், அவ்வளோதான். கஸ்டமர் டு கஸ்டமர் பேச விட்ருவோம். கஸ்டமர் நீங்கள் என்னமோ பேசி என்னமோ பண்ணிக்கங்க. என்கிட்டே சொல்லுவார் கஸ்டமர், சார் இப்போ வரைக்குங்க எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்தீங்களா, கஸ்டமரை உட்கார வச்சுருவோம். அவர் வாங்குகிற கஸ்டமரு என்னையை கூப்பிட்டு கேட்பார், சார் நீங்கள் பேசுங்க சார், என்னங்க சார் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் அந்தளவுக்கு நம்புகிறாங்கங்க. பேமெண்ட்டு கையில் கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க சாருங்கிறாங்க. அந்தளவுக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கைங்க. இப்போ கொடுத்துருந்தோங்க சென்னையில், எப்போ கொடுத்துருந்தோம்மா சென்னையில் இனோவா கிறிஸ்டா கொடுத்துருந்தோம். அவ்வளோ சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஃபுல் பேமெண்ட்டு என் கையில் தாங்க கொடுத்தாங்க. நான் தாங்க போய் பணம் கட்டினேன். எங்கேயோ ஆவடியில் அவங்க சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அங்கே கொண்டு போய் வண்டி போட்டுட்டு நீங்கள் பஸ் ஏறிக்கிங்க தம்பி அப்படின்ட்டு எனக்கு ஜிபேயில் பேமெண்ட்டு போட்டு விட்டுட்டு 16 லட்சம் முழுசாக யாருன்னே தெரியாது கையில் கொடுத்து தாட்டி விட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையுமே நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். அவசரப்படாதீங்க வண்டி எடுக்கிறதுல. ஒரு வண்டிக்கு 2 வண்டி பாருங்கள், 2 வண்டிக்கு 3 வண்டி கூட பாருங்கள். ஆனால் நல்ல வண்டியாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் உடனே எடுத்துருங்க. நான் எப்பவுமே சஜஷன் சொல்லுவேன், சார் நல்ல வண்டி மிஸ் பண்ண வேணாம், ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலுமே மார்க்கெட்டில் இல்லைங்கிறது தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அதனால் தயவுசெய்து நாங்கள் சொல்லும் போது வண்டியை எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களையே நாங்கள் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் வாஷ், கார் சர்வீஸு, கார் பாலிஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட எடுத்த எல்லா கஸ்டமர்ஸுமே எங்கள்கிட்ட தான் ஆயில் சர்வீஸ்லேருந்து பர்சனல் எல்லா சர்வீஸுமே எங்கள்கிட்ட தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷோரூமில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை விட 25% 30% இல்லாட்டி 50% நாங்கள் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், சஸ்பென்சர், ஸ்டெட்டு எல்லாமே நாங்கள் இப்போ போட்டிருந்தோம். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 35,000 கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% கம்மியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லாமே ஓஜி ஸ்பேர் தான், எதுவுமே டூப்ளிகேட்ஸ் கிடையாது. எல்லாமே ஓஜி ஸ்பேர். எல்லாமே ப்ராப்பராக மாட்ட கிளைண்ட்டுக்கு உண்டான வீடியோஸ் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, உங்களுடைய கார் சர்வீஸ் பண்ணுமா, ஷோரூமில் அதிகமாக கேஷ் கேட்குறாங்களா, கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து நாங்களே சர்வீஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். வித்தின் 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ரெண்டாவது, ஆயில் செக்அப் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஒன்ஸ் ஒரு தடவை வந்து சர்வீஸ் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டயர்ஸ்லேருந்து எல்லாமே A to Z வண்டிக்குண்டான எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸில். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கேஸு, ஏசி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபர் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவர் எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.